அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பிரியாணி மட்டும் இல்லைங்க, ரெஸ்டாரண்ட்ல செஞ்ச பிரியாணி. ஹலோ மக்களே, வணக்கம். நான் உங்கள் எஸ்கேபி. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா கோட் பிரியாணி ஸ்ட்ரெயிட்டாக ரெஸ்டாரண்ட்லேயே போய் பண்ணுறோம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ரிவாஜ் ஓனர் மிஸ்டர் சமீம். ஆனால் தேங்க்ஸ்ண்ணா, சான்ஸில் உங்கள் சப்போர்ட். அதே மாதிரி செஃப் நிரேஷ், உங்களுடைய சப்போர்ட்டும் வேறு லெவலில். இது நீங்கள் வந்து பார்க்கணுங்க, உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு 2 கப் எண்ணெய் ஊற்றுனாங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஜாவித்ரி, ஸ்டார் ஐனிஸ், கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்பூன் சோம்புங்க. எல்லாத்தையும் நல்லா சூடான எண்ணெயில் போட்டு பொறின்னு பொரிய விட்டாங்க. அடுத்து 8 வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணதும் 25 பச்சை மிளகாய் கீரி 2 பொளந்ததையும் போட்டு வதக்க போகிறோம். நல்ல வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணுங்க. நாங்கள் எப்பவும் சொல்கிற மாதிரி வெங்காயம் தாங்க பிரியாணிக்கு டேஸ்ட்டு. இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் சாதம் வேக வைக்கிறதுக்கு தண்ணி கொதிக்க வச்சாங்க. தண்ணி நல்லா கொதிச்ச உடனே அதில் ஆல்மோஸ்ட் 1 கப்பு எண்ணெய் ஊற்றுனாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் முஸ்லீம்ன்றதுனால இந்த செய்முறை எல்லாமே ஆல்மோஸ்ட் முஸ்லீம் கல்யாணத்தில் சாப்பிட்ற பிரியாணி ஸ்டைல்லே இருந்துச்சுங்க. அடுத்து இந்த தண்ணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஏலக்காய், பட்டை, லவங்கம், ஸ்டாரு எல்லாமே அதில் ஆட் பண்ணிட்டாங்க. நல்லா எல்லாத்தையும் ஒரு தடவை கலக்குன்னு கலக்கி விட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஒரே இடத்துல 5-6 அடுப்பு எரிஞ்சிட்டு இருந்ததுங்க. அந்த ரூமே ரொம்ப அனலாக இருந்தது. இந்த வீடியோவை ஷூட் பண்ணும்போது ஹோட்டலில் வேலை செய்கிற எல்லா ஷெஃப் மேலேயும் ஒரு தனி மரியாதையே வந்ததுங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு. நல்லா கொஞ்ச நேரம் அதை கலக்கிட்டே இருந்தாங்க. வெங்காயத்தையும் அப்படியே சைடில் வதக்கிட்டே இருந்தாங்க. இந்த பிரியாணி அண்டியில் ஆல்மோஸ்ட் 120 பேருக்கு பிரியாணி சமைக்கலாமாங்க. நல்ல வெங்காயம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் கைவிடாமல் இந்த ஸ்டேஜில் வதக்கிட்டே இருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா வெங்காயம் கடகடன்னு கலர் மாற ஆரம்பிச்சு நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சுங்க. அடுத்து இதில் 1 கப்பு இஞ்சி பேஸ்ட்டும் 1 கப்பு பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்குனாங்க. அடுப்பு நல்லா ஹை ஹீட்டில் இருந்ததுங்க. இப்போ 6 தக்காளி, நல்ல பெரிய தக்காளிங்க, நீளமாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை போட்டு நல்லா வதக்க ஆரம்பித்தாங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை ஃபுல்லாக போனதுக்கு அப்புறம் தான் தக்காளி ஆட் பண்ணணும் அப்படின்னு ஷெஃப் சொன்னார். இந்த கரண்டி ரொம்பவே நீளமாக இருக்குங்க. நான் ட்ரை பண்ணேன், கண்டிப்பாக என்னால் அதை வச்சு மிக்ஸ் பண்ண முடியாது. டீ ஹைலியே வச்சு அவங்க சமைக்கிறதுனால பக்கத்துலேயே இருந்து கிளறிட்டே இருக்கணும், அப்படி இல்லைன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடி பிடிச்சிடும். வாசனையே செம்ம தூக்கலாக இருக்குங்க. தக்காளி ஓரளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வெந்துட்டே வருது. இவங்க இதில் தயிர் ஆட் பண்ணுறதுனால தான் தக்காளி கம்மியாக போட்டிருக்காங்களாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் 2 கட்டு புதினா நல்லா மீடியம் சைஸாக கட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பொடியாகவும் இல்லை, ரொம்ப நீளமாகவும் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் மீடியம் சைஸாக கட் பண்ணியிருக்காங்க. இதில் 2 கட்டு மல்லியும் 2 கட்டு புதினாவும் இருக்குங்க. எல்லாத்தையும் போட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இன்னொரு அடுப்பில் 10 கிலோ மட்டனை இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சுருக்காங்க. இப்போது அந்த வேக வச்சுருந்த 10 கிலோ மட்டனை இதில் ஆட் பண்ணுறாங்க. நம்ம வீட்டில் வேக வைக்கிற மாதிரி அவங்க குக்கர்லலாம் போட்டு வேக வைக்கலங்க, அப்படி ஒரு பாத்திரத்திலே தான் வேக வச்சுருந்தாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour அதை வேக வச்சுருந்தாங்க. அதை தூக்கி இப்போ இதில் போட்டு நல்லா திருப்பி மிக்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அந்த மட்டனோட வாசனையும் கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்ந்து ஒரு செம்ம வாசனையாக இருந்ததுங்க. இது எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரண்டியை சதீஷ் தான் பிடிச்சிருக்கிறாப்புல, பாத்திரமும் சேர்ந்து சுற்றுது. லைட்டாக ஒரு 1/4 கப்பு தண்ணி இந்த ஸ்டேஜில் விட்டாங்க. நம்ம வீட்டிலலாம் பிரியாணி செய்யும்போது பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா சுருண்டுரும். இவங்க அந்த அளவுக்குலாம் தக்காளியை வதக்கலை. இவங்க வந்து ஃபஸ்ட்டே பிரியாணி மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இது கரம் மசாலா, இவங்களோட பிரியாணி மசாலா, மிளகாத்தூள், உப்பு, அப்புறம் 3 கப்பு தயிர். இப்போ நம்ம இதெல்லாமே நம்ம பிரியாணியில் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா போட்டாச்சு.
அடுத்து அவங்களோட ஸ்பெஷல் பிரியாணி மசாலாவை போட்டாச்சு, மிளகாத்தூள் போட்டாச்சு, சால்ட் ஆட் பண்ணியாச்சு, தயிர் ஆட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் சதீஷை பண்ண விட்டுட்டாங்க. பார்க்குறதுக்கே செம காமெடியாக இருந்துச்சு. எல்லாத்தையும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணுறாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா இப்போ தலை கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ண சொன்னாங்க. ஷெஃப் தாங்க. சதீஷ் கிளறும் போது மசாலா கலங்கினதை விட பாத்திரம் ரொம்பவே கலங்கிச்சுங்க. இப்போ நல்லா அந்த தயிர் வந்து எல்லாத்தோடையும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. லைட்டாக தயிர் தெரிஞ்ச மாதிரி ஆகுமா அப்படின்னு கேட்டோம். அப்படி ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் அது தெரிஞ்ச மாதிரிலாம் ஆகலைங்க. நல்லா கொஞ்சம் நேரம் கைவிடாமல் கலரிட்டே இருந்தாங்க. அடுத்து 2 மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை அதில் போட்டுட்டாங்க. இது வந்து 10 கிலோ மட்டன், 10 கிலோ அரிசி போட்டிருக்காங்க. இதில் தண்ணி நல்லா தளன்னு கொதிச்சதுக்கு அப்புறம் தான் அரிசி போடணுமாங்க. அப்போ தான் வந்து அரிசி நல்லா நீளமாக வருமா. இவங்க யூஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷெஃப் ஸ்பெஷல் அப்படின்ற அரிசி பிராண்ட் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம இந்த அரிசி நல்லா கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி மசாலானால ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அதில் இருந்து பாதி மசாலா தனியாக எடுத்துக்கிறாங்க. அங்கே பாருங்களேன் எப்படி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குன்னு. இந்த வாசனையே செம்மையாக இருந்துச்சுங்க. அது டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இப்பயே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது அப்படியே ஒயிட் ரைஸில் போட்டு கொடுத்தாங்கன்னா நான்லாம் அடின்னு அடிச்சிருவேன். இவங்க காஷ்மீரி சில்லி பவுடர்லாம் யூஸ் பண்ணலங்க. நார்மல் சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணாங்க. இருந்துமே அது ஒரு மாதிரி நல்ல சூப்பர் கலரில் இருந்துச்சு. மசாலா எல்லாமே இவங்க வந்து கப் அளவில் தாங்க போடுறாங்க. 1/2 கப் கரம் மசாலா, 1 கப் பிரியாணி மசாலா, 1 கப் சில்லி பவுடர் போட்டாங்க. அப்புறம் ஒரு 3/4 கப்பு உப்பு போட்டாங்க. பிரியாணி மசாலாவை ஷெஃப் நம்மளுக்கு தனியாக ஒரு வீடியோவாக பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. வாரத்துக்கு ஒரு நாள் தான் அவங்க பிரியாணி மசாலா ரெடி பண்ணுவாங்க. இப்போ அரிசி பார்த்தீங்கன்னா 70% குக் ஆயிருக்கு. அதை எடுத்து அப்படியே இது மேலே போடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தயிர்லாம் போட்டதுனால அந்த பிரியாணி மசாலாவும் ஆல்மோஸ்ட் ஒரு கிரேவி மாதிரி தான் இருக்குது. இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மேலே போடும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த ரைஸ் வந்து 70% தான் குக் ஆயிருந்தது. அடுத்து எடுத்து போடும்போது 75%. அப்படியே ஒரு தடவை எடுக்கும் போதும் அந்த பர்சன்டேஜ் வந்து மாறிட்டே இருந்துச்சு. இந்த ஸ்டெப்பை நல்ல வேலை அவங்க சதீஷ் கிட்ட கொடுக்கலங்க. ஷெஃப் தான் எடுத்து போடுறா. அப்படி நல்ல வேலை அவர் சதீஷ் இதுக்கு நம்பல. அடுத்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் கேப் விட்டுட்டாங்க. அப்புறம் நம்ம பாதி மசாலா எடுத்து வச்சுருந்தோம்லங்க, அதை இது மேலே அப்படியே தூவி போட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ தட் எல்லா ஏரியாலையும் அது படுற மாதிரி. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்த மசாலாவில் இருந்த மட்டன் ரொம்பவே நல்லா தான் குக் ஆகிருந்துச்சு. லைக் அப்படியே நம்ம சாப்பிட்லாம். தம் போட்டு எடுக்கும்போது இன்னும் சாஃப்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஷெஃப் சொன்னாப்புல. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் வந்து ஒரு இடம் விடாமல் எல்லா இடமே கவர் ஆகுற மாதிரியே போட்டுகிட்டே வராங்க. நாங்கள் கேட்டோம் ஏன் கீழே பாதி அதுக்கப்புறம் நடுவில் பாதி போடுறீங்க அப்படின்னுட்டு. 5 கிலோ ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுல்லாகவே அப்படியே கீழே விட்டுருவாங்களாம். இது 10 கிலோ அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக மிக்ஸ் ஆகாமல் நடுவில் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாப்புல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் வந்து 90 to 95% குக் ஆகிருந்ததுங்க. இந்த மேலே போடுற ரைஸ் நம்ம அந்த மசாலாலாம் போட்ட டைமில். இப்போ மீதி இருக்கிற எல்லா மசாலாவையும் இதில் ஆட் பண்ணிடுறாப்புல. அடுத்து திரும்ப இதுக்கு மேலே கொத்தமல்லி புதினா. இந்த கொத்தமல்லி புதினா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபைனாக சாப் பண்ணியிருக்காங்க. நம்ம வதக்குனதில் போட்டது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபைனாக இல்லை. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல திக்கான சில்வர் ஃபாயிலுங்க எடுத்து இந்த பாத்திரத்தை அப்படியே நல்லா கவர் பண்ணிட்டாங்க. நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற அளவுக்கு தின்னா இல்லைங்க. இந்த சில்வர் ஃபாயில் ரொம்பவே திக்காக இருந்துச்சு. 2 சில்வர் ஃபாயில் போட்டிருந்தாங்க.
40 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டதுக்கப்புறம் இப்போ வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. பாருங்கள் எவ்வளோ அனல் பறக்குதுன்னு. வாவ், வாசனை செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ஸ்டைல் மட்டன் பிரியாணியை நம்ம ஒரு நாள் வீட்டில் ட்ரை பண்ணலாம். வாசனை செம்ம தூக்கலாக இருக்குங்க. இப்போ பொறுமையாக மிக்சிங் பண்ணுறாப்புல. பாருங்களேன் அரிசி எவ்வளோ நீளமாக இருக்குன்னு. சான்ஸே இல்லைங்க. நம்ம வீட்டில் நிறைய பிரியாணி பண்ணியிருக்கோம், நீளமாக தான் இருக்கும். ஆனால் இது ரொம்பவே நீளமாக இருக்குது. அந்த கலருமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நம்ம வீட்டில் பண்ணுற கலர் இல்லை, இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் ஆல்மோஸ்ட் கல்யாணத்துலலாம் சாப்பிட்ற பிரியாணி இந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. மட்டன் பீஸ்லாம் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக குக்காக இருக்குன்னு. இந்த மட்டன் பீஸ் மேலே இருக்க ரைஸுமே அவ்வளோ நீளமாக இருக்குங்க. ஒரு பொட்டு ரைஸ் கூட குழையவே இல்லைங்க. அடியிலேருந்து மேலே வரைக்கும் எல்லா இடமும் ஒரே மாதிரி ஈவனாக குக்காக இருந்துச்சு. ஃபுல்லாக கிளற வேணாம், சர்வ் பண்ணும்போது அப்படியே அந்த சர்விங்க்கு ஏற்ற மாதிரி எடுத்து கொடுக்குறாங்க. மசாலாலாம் போட்டு அப்படியே அனல் பறக்க இருக்குங்க. இது கூட வந்துட்டு இங்கே சாலனும் ஐட்டாவும் கொடுத்துருக்காங்க. மட்டன் பீஸ் வந்துட்டு அப்படியே தரமாக குக் ஆகிருக்கு. பாருங்க எப்படி இருக்கு. ரைஸ் வந்து செம்மையாக குக் ஆகிருக்குங்க. வா வந்து பார்த்தீங்கன்னா மட்டனோட டேஸ்ட் வந்து அவ்வளோ அருமையாக இறங்கியிருக்கு. ரைஸ் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. அந்த செட்டிநாடு மசாலாவோட ஃப்ளேவர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு தொண்டையில் போகும்போது அவ்வளோ அழகாக தெரியுது. மட்டன் டேஸ்ட் பண்ண போகிறோம். வா, மட்டன் வந்து டு த கோர் குக் ஆகிருக்கும். நிறைய கடையில் போய் நீங்கள் மட்டன் சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த சீனஸ் இருக்கும். இதில் அந்த சீனஸ் இல்லாமல் மட்டன் அழகாக உங்களுக்கு தொண்டையில் இறங்குறது வந்து நல்லாவே தெரியுதுங்க. பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரைத்தாவோட சாப்பிடும்போது பிரியாணி வந்துட்டு சில டைம் நல்லா இல்லாமல் போகும். ஆனால் இங்கே வந்து ரைத்தாவோட சாப்பிடும்போது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குங்க. எனக்கு வந்து சாலன் வந்து பெருசாக பிடிக்காதுங்க பிரியாணியோட. ஆனால் இங்கே வந்து சாலன் எப்படி இருக்குன்னு சொல்கிறாருங்க. சாலன் கொஞ்சம் சும்மா தாங்க, ஆனால் ரைத்தாவோட பர்ஃபெக்டாக போதுங்க. சரியான டேஸ்ட்டு, கரெக்டான அளவு மசாலா. நம்ம வீட்டில் பண்ணுறது வந்துட்டு டோட்டலாக வேறு ஸ்டைலுங்க. இது வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலு. அதனால் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா அமேசிங்காக இருக்குங்க. Thanks for watching.